திருச்சியில் கேம்ப் ஜீப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. வண்டியில் வந்து அந்த 4 வீல் ஆப்ஷன் இருக்கும், அந்த தடுமாற்றமே இருக்காது வண்டியில். வெல்கம் டு வாண்டர்லிஸ்ட். 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திருச்சியில் கேம்ப் ஜீப் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை குறித்து ஒரு ஸ்க்ரால் வந்துச்சு. ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், கூப்பிட்டாங்க. இங்கே என்ன நடக்குது என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். கேம்ப் ஜீப் அப்படின்ற இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4x4 கார்ஸ், அதாவது 4 வீல் டிரைவர்ஸ்க்கான ஒரு கேம்ப் இது. ஸோ இங்கே உள்ளே வந்தோன்னே வந்து என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி வாங்கினாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு என்ன கார் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ செட் நான் ஸ்கார்பியன் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து ஜீப் ராங்க்லர் வந்து ட்ரையல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னை ரெஜிஸ்டர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஈவெண்ட்டு கேம்ப் ஜீப் அப்படின்னு. இப்போ உள்ள நுழைஞ்சோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து இங்கே வழங்கியிருந்தாங்க. அவங்களுடைய மர்ச்சன்டைசர் அண்ட் அவங்களுடைய ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. வந்தோடனே இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகர்லேருந்து வந்திருக்காங்களா அண்ட் ஸ்டண்ட் டிரைவர்ஸ் தான் அவங்க எல்லாமே. இதில் வந்து ஜீப் ராங்க்லர் நம்ம இப்போது போகிறோம். காரை ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு ட்ராக்கில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் ஸ்கில்லை வந்து செக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த ட்ராக்குள்ளே என்ட்ரானோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீப் ராங்க்லர் வந்துட்டுருக்கு. இங்கே கீழே பார்க்குறீங்கள, இவ்வளோ பெரிய பள்ளங்க. இந்த இடத்துல ரைட்டில் வந்து ஒரு பாதை இருக்குது, இங்கே வந்து பள்ளம். இந்த பள்ளத்துக்குள்ளே அழகாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டயரை விட்டு மேலே இப்படி ஏறி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த பள்ளத்தில் விட்டு மேலே ஏறி, இது வந்து ஒரு மிட் லெவல் ஒரு டைப்பு. ஸோ இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. ஸோ இங்கேருந்து அழகாக நாங்கள் வந்து வண்டி வந்து மேலே ஏறிச்சு. அடுத்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வண்டி ஏறணுன்னா அடுத்து இங்கே பாருங்கள், ஃபியர் நாட் அப்படின்னு போட்டு 50 டிகிரி இன்க்ளைன். இந்த இடம் அழகாக ஃபஸ்ட்டு காரை இங்கே மேலே ஏற்றிட்டாங்க. மேலே ஏற்றிட்டு இங்கேருந்து இறங்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே வந்து டர்ன் பண்ணி இந்த ட்ராக் வந்து கண்டினியூ ஆச்சு. இந்த ஹர்டில் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் பட் உள்ள டிரைவர் சீட்டில் உட்காந்து இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது. இந்த ஸ்பாட்டில் கம்ப்ளீட்டாக பிரேக் ரிலீஸ் பண்ணுறதுலையே வந்து இந்த வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கிட்டோம். மொத்தமாக இந்த ட்ராக்கில் வந்து ஒரு 6 ஹர்டில் இவங்க வந்து சிந்தட்டிக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கேம்ப் ஜீப் அப்படின்ற இந்த ஈவெண்ட் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம். நானுமே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு திருச்சி ஜீப் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் சண்முகநாதன் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம்ப் ஜீப் அப்படின்றது என்னது? எல்லா வருஷமுமே வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஜீப் மூலம் அவங்க பிளான்ட்லேருந்தே இருந்து எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நார்மலாக மற்ற கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, சிட்டி டிரைவுக்கு நல்லா இருக்குமா, ஹைவேக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம வண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிட்டி டிரைவுக்கும் நல்லாயிருக்கும், ஹைவேக்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி வைக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க எஸ்டேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பம்பிங் ரோட்ஸில் இது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் பண்ணும்போது வந்து அவங்க பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பம்பிங் ரோட்டில் எப்படி இருக்கும், டெப்த்தான ரோட்டில் எப்படி இருக்கும், ரொம்ப சாலிடான இடத்துல எப்படி இருக்கும், 60 டிகிரி ஆங்கிள் எப்படி இருக்கும், 2 வீல் பேலன்சிங்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாகவே கஸ்டமர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வண்டியோட கேப்பபிலிட்டியே அதுதான். ஓகே, ஸோ வண்டின்னு சொல்லும் பொழுது ஜீப்பில் இங்கே என்னென்ன மாடல் இருக்குது, நம்ம ஊருக்கு என்ன செக்மெண்ட் இதில்? ஜீப்பை பொறுத்தவரையும் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜீப் காம்பஸ் இருக்குது, ஜீப் மெரிடியன் இருக்குது, ஜீப் ராங்க்லர் இருக்குது, ஜீப் சரோக்கி இருக்குது. ஸோ அதிகமாக சேலாகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவை பொறுத்த வரையும் ஜீப் காம்பஸும் ஜீப் மெரிடியனும் போகும். ஜீப் காம்பஸ் இது வந்து எப்படி இந்த 4x4 ட்ராக்குக்கு எந்த அளவுக்கு அதோடைய
சப்போர்ட் இருக்கும்? ஏன்னா இது மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு 4 வீல் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வண்டியில் கேப்பபிலிட்டியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டியில் வந்து அந்த 4 வீல் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 4மே இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷன், எஃப்எஸ்டி சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீபவுண்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு வீல் ஒரு பள்ளத்தில் விழுது அப்படின்னா உடனே ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்ணும். அந்த ரீபவுண்டர் ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னொன்று வண்டியோட வெயிட்டு தான். உங்களுக்கு வண்டியோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சஸ்பென்ஷனு இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஆஃப் ரோட் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி. வேர்ல்டு வைடாகவே நம்ம வண்டி வந்து 5 ஸ்டார் ரேட்டிங். இது எந்த மாதிரி செக்மெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு இது பிரயோஜனம்? அதிகமாக வந்து டாக்டர்ஸ் தான் வாங்குவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து எப்போதுமே அவங்க ஒரு ஃபோன் கால்ஸில் இருப்பாங்க, ஒரு எமர்ஜென்சியில் இருப்பாங்க. வண்டி ட்ரைவ் பண்ணும்போது சரி, இல்லை டிரைவர் போட்டு யூஸ் பண்ணுறப்போயும் சரி, அவங்க அதிகமாக அந்த காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அதிகமாக பார்க்க வேண்டிய விஷயமே இந்த வண்டியில் என்ன பார்ப்பாங்கன்னா, சேஃப்டி தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு வண்டி சேஃபாக இருக்குமா இந்த வண்டி அப்படிங்கிறப்ப அதை தான் அதிகமாக பார்க்குறப்ப கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் நம்ம வண்டி வாங்குவாங்க. நம்ம டெரைன் வந்து நார்மல் ரோட்ஸ் தான் இங்கே. பட் உங்களுடைய இந்த கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கான செக்மெண்ட் எந்த ரீஜனில் இது ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்கும்? சில பேர் இந்த குவாரி எல்லாம் வச்சுருப்பாங்க. திடீர்னு அவங்க குவாரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன், நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு எந்த லொக்கேஷனாக இருந்தோம் இந்த ஆஃப் ரோட் ஆப்ஷன் இருக்கனால, 4 வீல் ஆப்ஷன் இருக்கனால நீங்கள் எந்த டெப்த்லேயும் இறங்கலாம், ஏறலாம். அந்த தடுமாற்றமே இருக்காது வண்டியில். அந்த அளவுக்கு இப்போ நீங்களுமே ட்ரைவ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த கேப்பபிலிட்டிலாம் நீங்கள் வேறு செக்மெண்ட்ஸில் அதை எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வண்டி. ஓகே, ஸோ இந்த கேம்ப் ஜீப் இது வந்து எத்தனை நாள் நடக்கும், இல்லை ஒன்ஸ் இன் எத்தனை பீரியடில் வந்து இது நடக்கும்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பிளான் பண்ணி ஒவ்வொரு லொக்கேஷனில் பண்ணுவாங்க. இந்த டைம் நம்ம ட்ரிச்சியில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் அது மதுரையில் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நம்ம அவங்க வச்சிருக்க வெஹிக்கிளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்மள்ட்ட இருக்க வெஹிக்கிளை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, 2 டேஸ் நடக்கும். இன்னைக்கு சாட்டர்டேவும் நாளைக்கு சண்டே ஆனும் நடக்குது. ஸோ இதுக்கு வரவங்களுக்கு விசிட்டர்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கு, இல்லை எப்படி இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி இது வந்து சார்ஜஸ்லாம் கிடையாது. இது முழுக்க வந்து என்னன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே, இதுக்கு எல்லா இதுவுமே வந்து எங்கள் டீலர் ஜெயராஜ் குரூப், ஜெயராஜ் கார்ஸ் இவங்க தான் ஃபுல்லாகவே நம்ம நடத்துறது சார். ஓகே, ஸோ பர்டிகுலராக இந்த செக்மெண்ட் கார்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆனுவலாக வந்து ஏதாவது குரூப் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா அப்பார்ட் ஃப்ரம் கேம்ப் ஜீப்? ஆஃப்டர் டெலிவரி அந்த டெலிவரி டைம்லேயே வந்து இந்த வண்டியோட ஜிபிஆர்எஸ் மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணுறப்பே அவங்க வந்து ஒரு கிளப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. நியர்பை அவங்களுக்கு என்ன கிளப் வருமோ அந்த கிளப்லேயே கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கிளப்லேயே அவங்க ரெகுலராக ஈவெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் மட்டும் இயர்லி ஒரு டைம் வந்து ஈவெண்ட் நடக்கும். அந்த கிளப் மெட்ராஸ் கிளப்னு இருக்கும் சார், ஜீப் கிளப்னு இருக்கும். அதில் அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த கிளப் எல்லாமே இது பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸ் கிளப்னு இருக்கும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சார், நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, வரவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேப்பபிலிட்டியான காரு. யாருக்காவது என்கொயரி வேணும்னா ஜெயராஜ் கார்ஸை கனெக்ட் பண்ணுங்க. ஸோ என் நேம் வந்து சண்முகநாதன், சேல்ஸ் மேனேஜர். Thanks for watching.